ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டின்னருக்கு கேரட் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். நல்ல லேயராக, அதே சமயம் நல்ல சாஃப்டாக இருக்கும். கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கேரட் சப்பாத்தி செஞ்சு கொடுத்து லஞ்ச் பாக்ஸில் வச்சோன்னா சாப்பிட்ருவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 கேரட் எடுத்து மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். தோலை சீவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக ஒரு விழுதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இவங்க அப்படியே ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கட்டும். இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஓமத்தை நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. ஒரு குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் பட்டை மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, இது கூடயே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சப்பாத்தி நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் விழுதை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த கேரட்டோட தண்ணி எல்லாம் வரா மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு வந்துடணும். தண்ணி விட்டு பிசையும் போது மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் விட்டு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு வந்திருக்கேன் மாவு. இதில் இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இது ஊறட்டும். இப்போ நல்லா 20 நிமிஷம் ஊறி இருக்குது. இப்போ நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி பால்ஸாக பிரிச்சுக்கலாம். இதை இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து கோதுமை மாவில் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் ரவுண்டாக தேய்ச்சின்ட்டு முக்கோண சப்பாத்திக்கு செய்கிறது தான் இது. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதை நல்லா தடவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி முக்கோணமாக மடித்து எப்பயும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஓரமெல்லாம் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வரா மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாவும் தேய்க்காமல் ரொம்ப தின்னாகவும் தேய்க்காமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா சூடான தோசை தவாவில் போட்டு வாட்டி எடுக்கணும். தோசை தவா நல்லா சூடாக இருக்குது. இது ஒரு பக்கம் வெந்து நல்லா பபுள்ஸ்லாம் வரும்போது திருப்பி போட்டு எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இந்த சைடு எண்ணெயை தடவிக்கலாம். பாருங்கள், நல்லா பூரி மாதிரி எப்படி நல்லா உப்பிண்டு வருது பாருங்கள். இது அடுத்த நாள் மத்தியானம் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட தடவிக்கலாம். நல்லா 2 பக்கமும் ப்ரௌனாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இதிலே நம்ம எல்லா காரமும் போட்டதுனால தொட்டுக்க எதுவும் தேவைப்படாது. விருப்பப்பட்டால் ரைத்தாவோ இல்லை ஊறுகாயோ வச்சுன்னு சாப்பிட்றலாம். பாருங்கள் எப்படி லேயராக
நல்ல சூடு, அதான் பிக்க முடியல. நல்ல லேயராக நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.